டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு. மத்திய மாநில அரசுகள், அமலாக்கத்துறை, சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜெய்வாரில் 3700 கோடி மதிப்பில் செமிகண்டக்டர் அலகுகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். HCL பாஸ்கான் இணை தயாரிப்பில் 5 செமிகண்டக்டர் அலகுகள் அமைக்க ஒப்புதல். இந்தியாவின் ட்ரோன் எதிர்ப்பு ராக்கெட் பார்கவஸ்தா சோதனை வெற்றி. ஒடிசா மாநிலம் கோபால்பூர் பகுதியில் வானில் வெற்றிகரமாக செலுத்தி சோதனை செய்யப்பட்டது. ஊட்டி போட்டோ ஷூட்டுக்கு இடையே பேட்டி கொடுத்திருக்கும் முதலமைச்சருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பில் என்ன பங்கு இருக்கிறது? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கையில்தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ஜான் ஜெபராஜுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாரணை நீதிமன்றம் ஜாமீனை மறுத்திருந்த நிலையில் ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். கூட்டணி குறித்து ஓ பன்னீர்செல்வம் நாளை அறிவிப்பார். நாளை மாலை செய்தியாளர் சந்திப்பில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என வைத்திலிங்கம் தகவல். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் 3 நாட்களுக்கு பரவலாக மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை அரசு மருத்துவமனை பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. ஆகம கோயில்கள், ஆகமம் அல்லாத கோயில்களை கண்டறிய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த குழுவுக்கு 3 மாதம் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் ஆணை. ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் உள்ள சுக்ரு பகுதியிலிருந்து ஆயுத குவியல் கண்டுபிடிப்பு. துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். சேலம் அருகே அரசு பேருந்து கதவு அடைக்காததால் 9 மாத குழந்தை தவறி விழுந்து பலியான சம்பவம். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து துறை உத்தரவு. பத்து ஆண்டுகளுக்கு பின் லோகோவை மாற்றியது கூகுள் நிறுவனம். ஜி என்ற லோகோவில் தனித்தனியாக இருக்கும் 4 வண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தபடி புதிய லோகோ மாற்றி அமைப்பு. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 22 குழந்தைகள் உள்ளிட்ட 48 பேர் உயிரிழப்பு. காசா அரசு அறிவிப்பு. ஈக்வடாரில் 55 நாட்கள் நடுக்கடலில் சிக்கி தவித்த மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. அனைவரும் மீட்கப்பட்டு பெரும் நாட்டுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள டோங்கா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவு. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவு தெரிவித்ததன் எதிரொலி. துருக்கியில் இருந்து ஆப்பிள் இறக்குமதியை தொடர்ந்து மார்பிள் இறக்குமதியும் நிறுத்த இந்திய வணிகர்கள் முடிவு. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பிசிசிஐ வருடாந்திர ஒப்பந்தத்தில் A+ பிரிவிலேயே தொடர்வார்கள். பிசிசிஐ அறிவிப்பு.
மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் ஸ்மிருதி மந்தனா 2வது இடத்திற்கு முன்னேற்றம். முதல் இடத்தில் தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா வெல்வார்ட் உள்ளார்.